வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையான இந்த கந்தரப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை தலை தட்டி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு மேலே முழு வெள்ளை உளுந்தை இந்த மாதிரி எந்த அளவுக்கு கோபுரமாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு ஊற வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ கழுவி தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். ஊறின பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் அரிசியோட அளவு மட்டும் நான் சொன்ன மாதிரி சேர்த்துக்குங்க. மட்டமாக ஒரு பாத்திரத்தில் தலை தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கோபுரமாக உளுந்து வச்சுக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நம்ம முதல்ல தண்ணி சேர்க்காம நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காய் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிற உளுந்து அரிசியெல்லாம் நல்லா மைகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் கெட்டியாக நம்ம சேர்த்த உளுந்து அரிசி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்க மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பிறகு தான் வெல்லத்தை போடணும். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதே 1 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்குவோம். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறப்பே இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி ரொம்ப சேர்க்கலைன்னா இதே மாதிரி அரைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தா அப்புறம் நம்ம அப்பம் ஊற்றும் போது எண்ணெயில் அடியில் உட்காரும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு மேலே லேசாக பபிள்ஸ் வந்துருக்குது. நம்ம அரைச்ச உடனே ஊற்றக்கூடாது. இப்போ இது ஒரு மாதிரி 1/2 மணி நேரம் வச்சுருந்தா தான் அந்த நம்ம அரைச்ச அரிசியெல்லாம் ஊறி நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருப்போம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியால் எடுத்து ஒன்றா ஊற்றிக்கிங்க. 2, 3 ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு திருப்பி விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டால் நல்லா நடுவில் உப்பி வரும். அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வருது. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்குவோம். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் ப்ரௌனாகி வரும். அப்படி தான் வரும் இந்த அப்போ மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ஓரத்தில் ப்ரௌனாக வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் எண்ணெயில் வச்சுருக்க வேண்டியதில்லை. இப்போ இதுவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ஊற்றி எடுத்தாச்சு.
நமக்கு ரொம்பவே சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஓரத்துலலாம் இந்த ப்ரௌனாக நல்லா ஓரத்தில் க்ரன்ச்சியாக, நடுவில் ரொம்ப சாஃப்டாக, சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். ஆறுனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பிச்சு காமிக்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.